வெல்கம் டு த திஷியஸ் கிச்சன். திஷியஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பூ வச்சு பகோடா தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வாழைப்பூ போட்டிருக்கீங்கன்றது நீங்களாக சொல்கிற வரைக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட ருசி அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ பகோடா செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப மைய அரைக்காமல் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும், முழுசாகவே இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரு 75% அரைச்சிங்கன்னா போதும். பகோடாவுக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்புலாம் முழுசாக அப்படியே இருக்குங்களா? இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நல்லா மைய அரைச்சிடாதீங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நான் 2 நார்மல் சைஸ் வெங்காயமும் 1 பச்சை மிளகாவும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கஞ்சி தண்ணியில் எடுத்து ஊற வச்சுருந்தேன். எதுக்காகனாக்கா அதில் துவர்ப்பு தன்மையும் போயிடும், கருப்பாகவும் ஆகாது. அதுக்காக தான். இப்போ கஞ்சி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாழைப்பூ மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டை தோலோடவே இடித்து சேர்த்துக்குங்க. தோல் எடுத்துடாதீங்க. தோலோடவே இடித்த மாதிரி, அதுவும் ஃபுல்லாக இடிக்காமல் ஒரு 50% இடித்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பகோடாவுக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அரைக்கக்குள்ளவே, அதனால் இப்போ உப்பு போடணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி, நல்லா பிசைஞ்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த கடலை மாவோடு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், வாழைப்பூ எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்தாலே போதும். வடம் பதத்துக்கு இல்லாமல் லைட்டாக கொஞ்சமாக ஒட்டி இருக்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 வெங்காயம், 1 கப்பு வாழைப்பூ சேர்த்துருக்கோம். அதனால் இந்த பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சி பார்த்தா இப்படி இருக்கணும். லைட்டாக வடை மாதிரி நீங்கள் தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது பகடாவாக போட்டு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வடைக்கு இன்னும் கொஞ்சம் மாவு மைய அரைக்கணும். பகடான்றதுனால நான் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா கையாலே கிள்ளின மாதிரி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பகோடா போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடுப்புலையும் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. எண்ணெய் நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போடக்குள்ள எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா அப்படியே எடுத்து கொஞ்சமாக லைட்டாக உருண்டை பிடிச்ச மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். பிரிஞ்சு வர்ற மாதிரி தான் வரும், அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா பகோடா தான் போடுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். கடுக்கு முடுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம 2 தடவையும் திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்ட மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம பகோடாவை எடுத்துடலாம். உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்புங்க. அதே போல் அடுப்பை ஹைலேயே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடாதீங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம பகோடாவை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதி இருக்கிற பகோடாவே இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அப்படி மாவு கொஞ்சம் சைஸ் பெருசாக போட்டுக்கிறேன். இப்படி கையில் பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறேன். இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த தடவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். என்னங்க, கடையில் வாங்கி பகோடா சாப்பிட்றேன். இந்த பகோடாவோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம எல்லா பகோடாவையும் பொரித்து சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கடிச்சு சாப்பிடக்குள்ள ஒரு டேஸ்ட் வந்துச்சு பாருங்கள். நிஜமாக சொல்கிற, டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது நம்ம வீட்ல செஞ்சன்ற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாருக்கும். கடையில வாங்கி சாப்பிடுறத விட இந்த பகோடாவோட டேஸ்ட் நல்லாருக்கும். இதில வாழைப்பூ சேர்த்துருக்குன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு இதோட ருசி அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.